வணக்கம் நண்பர்களே. கடந்த ஒரு வாரமா ஒரு கேப் கொடுத்திருந்தேன். உங்களுக்கு கூட பல குழப்பங்கள் இருக்கும், என்ன நடக்குது எது நடக்குது சொல்லிட்டு. சிம்பிள், மைவி3 என்னைக்கு ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு இருந்து விமர்சனங்கள் பஞ்சமே இல்லை. அப்படியே கடந்துதான் தொடர்ந்து பிசினஸ் பண்ணிட்டு வந்தோம். இப்போ சமீப காலமா, அது குறிப்பா கடந்த 2 மாதமா விமர்சனங்களை தாண்டி சில வில்லங்கங்களையும் சந்திச்சிருக்கிறோம். நம்ம சில வழக்கை செஞ்சுக்கிறோம். அது என்னன்னா, சிலது நேரடியா நமக்கு சம்பந்தமான வழக்கு, சில விஷயங்கள் நமக்கு சம்பந்தமான வழக்கு இருந்தாலும் நம்ம சம்பந்தப்படுத்தி பேசுவது உருவாகுது. என்னவா இருந்தாலும் சரி, அதுவா நடக்குது. அதுக்கு உண்டான மாற்று ஏற்பாடு அவங்கவுங்க பண்ணி அதோட முழுமையா வெளியே வருவாங்க. அதுக்காக நம்ம காத்திருப்போம். இது சிம்பிளா சொல்றேன். ஆனா ஜெனரலா என்ன அப்படின்னா, மைவி3 ஏற்கனவே பல தடைகளையும் பல சிரமங்களையும் சந்திச்சுதான் தொடர்ந்து சாதனை பண்ணி செயல்பட்டு வந்துக்குது. அதோட கண்டினியூவா தான் இன்னைக்கு பிசினஸ் நம்ம நடத்திருக்கோம். சிம்பிளா சொல்றேன், பட் சீரியஸான விஷயமா சொல்றேன். என்ன அப்படின்னா, மைவி3 நோக்கம் இப்ப நடக்கிற பிசினஸே கிடையாது. நாம முழுக்க ஒரு மிகப்பெரிய வர்த்தகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு டெப்துக்குள்ள பிசினஸ் பண்றதா நோக்கம். அதன் வகையில ஒரு கோடி பேர் காசு அதுக்கப்புறம் பண்ணலாம்னு நினைச்ச பல விஷயங்களை இப்ப இமீடியட்டா பண்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி நம்ம வேகமா அதுக்கு உண்டான செயல் திட்டத்தை வகுத்துட்டு இருக்கேன். அதன்படி ஏற்கனவே அறிவிச்சிருந்தேன் நம்முடைய வானொலி திட்டங்கள், அதற்கான ஏற்பாடுகள் 1 by 1 பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா நான் பிசினஸ் சார்ந்த அறிவிப்புகள் 1 by 1 வர ஆரம்பிக்கும். அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற பல தொழில்களும் டைப் பண்ண தயாராகிட்டு இருக்கும். அவங்ககிட்ட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரெண்டும் கரெக்டா பிளான் பண்ணி இருந்து சர்வீஸ் பக்காவா இருந்தது சொன்னா அவர்கள் டைப் பண்ண வாய்ப்பு கொடுத்து வேற லெவல்ல மல்டிபிள் சோர்ஸ் எடுத்து பெரிய இன்கம் எடுத்து நம்ம நிறுவனத்தோட செயல் திட்டத்தை மிகச்சிறப்பாக செயல்படுத்துறதுக்கு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில உங்க ஏரியாவில் யாரெல்லாம் பிசினஸ் பண்ண விரும்புறாங்களோ, அதாவது ஏற்கனவே என்ன பிசினஸ் பண்ணா சரி, நம்ம டைப் பண்ண விரும்பினா ப்ராப்பரா அவங்க என்ன பண்றாங்க விஷயத்தை டீடைலா அந்த ஜோன் ஆஃபீஸ் தர சொல்லுங்க. அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன மாதிரி பண்ணலாம், கம்பெனி என்ன சப்போர்ட் பண்ணும், எந்த அளவுக்கு பிசினஸ் அவுட் எடுக்கும் சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணி அதையும் பண்ண தயாராகிறோம். மொத்தத்தில் என்னன்னா, மைவி3 எப்பவுமே ஓஞ்சி நிக்காது, ஓங்கி அடிக்க பிசினஸ் தான் செய்வோம். நம்ம கம்பெனி யார் வந்தாலும் எக்காரணமும் நஷ்டமா விட மாட்டோம். எது தடை வந்தாலும் நாம 2026 உலகின் நம்பர் 1 கம்பெனியா மாறணுங்கிற அந்த இலக்கிலிருந்து எல்லளவும் பிசுகாமல் நிச்சயமா செஞ்சு முடிப்போம். அதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க விஷயத்தை தொடர்ந்து யோசிச்சுக்கிறேன். 1 by 1 உங்களுக்கு ஷேர் பண்றேன். கம்பெனி தெளிவா இருக்கும். நம்முடைய இலக்கு 2026 உலகின் நம்பர் 1 கம்பெனி. அந்த இலக்கை அடைந்தே தீர்வோம். நம்முடைய நோக்கம் அச்சீவ்மெண்ட், சக்சஸ். அதுக்கான எல்லா வேலைகளும் நான் கடுமையாக யோசிச்சு செயல்படுத்திட்டு இருக்கேன். இன்னும் பல செயல்படுத்த போல உங்கள் ஒத்துழைப்போட இன்னும் பல விஷயங்களை அடுத்தது பேசுறேன். நன்றி, வணக்கம். Thank you.